டோட்டல் காஸ்ட் மொத்த செலவுனா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்க கொண்டு போகிற வரைக்கும் ஆகக்கூடிய எல்லா செலவையும் சொல்கிறது தான் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டும் என்னன்னு இப்போ பார்ப்போம். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த செலவில் ஏற்படக்கூடிய மாற்றம் பொருள் உற்பத்தியில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்காது. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ரெண்ட், வாடகை. நம்ம கம்பெனி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வாடகை கொடுப்போம், அதாவது ரெண்ட் பே பண்ணுவோம். இப்போ நம்ம பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வாடகை பே பண்ணியே ஆகணும். நம்ம அந்த மாதம் பொருளை உற்பத்தி பண்ணாட்டாலும் நம்ம கண்டிப்பாக வாடகை பே பண்ணணும். இது பேர் தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போது இதை டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். இந்த டேபிளை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு சைடு அவுட்புட், அதாவது உற்பத்தி எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிறத எடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், மொத்த அசையா செலவுகள் எடுத்திருக்காங்க. இப்போது நம்ம 0 பொருள், அதாவது ஒன்றுமே உற்பத்தி பண்ணலன்னா கூட நம்ம 1000 ரூபா வாடகை பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே நம்ம 5 பொருள் உற்பத்தி பண்ணாலும் அப்போவும் அதே 1000 ரூபா பே பண்ணணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே தான் அந்த டயக்ராமும். எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் காஸ்ட் எடுத்திருக்காங்க, செலவு எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1000 ரூபா தான். இப்போது அது 0லேருந்து காஸ்ட்டுங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் அவுட்புட்டான குவான்டிட்டி நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணோன்னா, எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் அதே காஸ்ட்டு தான் ஆகும். நம்ம பொருளை உற்பத்தி பண்ணலேனாலும் நம்ம அந்த 1000 ரூபா பே பண்ணணும். நிறைய பொருள் உற்பத்தி பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு அதே 1000 ரூபா தான். இதனால தான் இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது பேர் தான் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த செலவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம லேபர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிறைய லேபரை, அதாவது வேலையாட்களை நம்ம வேலைக்கு எடுத்தோம்னா நம்மளால் நிறைய பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரியான ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள், அதையும் நம்ம நிறைய இறக்குமதி பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நம்மளோட உற்பத்தியில் மாற்றம் ஏற்படுத்தும். இப்போ நம்ம செலவு பண்ணுறது உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இருந்தால் தான் அது பேர் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இப்போ இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். அதே தான், நம்ம ஒரு சைடு அவுட்புட் எடுத்திருக்கோம், இன்னொன்று சைடு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒன்றுமே உற்பத்தி பண்ணலன்னா நம்மளோட செலவும் 0 தான். ஏன்னா நம்ம யாருமே வேலைக்கு ஆள் எடுக்கலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம உற்பத்தி பண்ண கூட்டிகிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட்களையும் நம்ம வேலைக்கு எடுத்துகிட்டே வருவோம். வேலை ஆட்கள் நம்ம கூட்டினோம்னா உற்பத்தியில் மாற்றம் ஏற்படுத்தும். இப்போது நான் 600 பேரை நான் வேலைக்கு எடுத்திருக்கேன்னா அவங்களால 4 யூனிட்டு உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இதை டயக்ராமாக பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸை அவுட்புட்டாக எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸை டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒன்றுமே உற்பத்தி பண்ணலைன்னா நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவும் 0 தான். ஏன்னா நம்ம யாரையுமே வேலைக்கு எடுத்திருக்க மாட்டோம். இப்போ இதுவே நம்ம வேலைக்கு நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட உற்பத்தியும் கூட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நிறைய செலவு பண்ணி வேலையாட்கள் மூலப்பொருளை பயன்படுத்தினோம்னா நம்மளோட உற்பத்தியும் நிறைய கூடும். இதை தான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்மளோட செலவு கூட கூட நம்மளோட உற்பத்தியும் கூடுது. இதனால தான் இந்த லைன் மேலே பார்க்க போகுது. இதுதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் நம்ம கூட்டினோம்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம், மொத்த செலவை கண்டுபிடிச்சிடலாம். இதே டயக்ராமாக பார்த்துருவோம். எக்ஸ் ஆக்சிஸை அவுட்புட்டாக எடுத்துக்கிடுவோம், எத்தனை யூனிட் உற்பத்தி பண்ணியிருக்கோங்கிறத எடுத்துக்கிடுவோம். ஒய் ஆக்சிஸை செலவாக எடுத்துக்கிடுவோம், எவ்வளோ செலவாயிருக்குங்கிறத எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பார்ப்போம். இந்த அசையா செலவுக்கான லைன் 0லேருந்து ஆரம்பிக்காது, எப்போதுமே மேலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வாடகை பே பண்ணணும். அதனால் அந்த டார்க் க்ரீன் சைடு ஃபுல்லாக ஷேட் அடிச்சிருக்கிறது எல்லாமே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தான். ஆனால் வேரியபிள் காஸ்ட்டு 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம பொருளே உற்பத்தி பண்ணலைன்னா நம்மளுக்கு செலவே ஆகாது. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா வேரியபிள் காஸ்ட் லைனை ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அது ஏன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் லைனுக்கு மேலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துக்கு நம்ம வாடகை பே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதனால் மொத்த செலவை நம்ம எடுக்கும்போது இதுக்கு மேலேருந்து தான் நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய செலவை நம்ம சேர்க்கணும். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணாலே டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தான் டோட்டல் காஸ்ட்.